மகாநதி ப்ரோமோ 2ல பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் இந்த மாரி வந்து ராகினியோட அப்பாவ வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு, திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிரா வந்து சதி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி வெண்ணிலாவோட மாமாவ கூப்பிட்டு, வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள எப்படியோ பிரைன் வாஷ் பண்ணி ஒத்துக்க வச்சுடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ராகினியும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அஜய் கிட்ட, இந்த மாரி உங்க அப்பா கிட்ட போய், விஜய் தான் வந்து வெண்ணிலாவோட அம்மா அப்பாவ வந்து கொலை பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வாயால நீ வந்து ஒரு வாக்குமூலம் குடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவோ வந்து பேசி அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுருவாங்க. அஜயும் அதே மாரி அவங்க அப்பா கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பாவையும் ஒத்துக்க வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ரெஸ் கிட்ட போய் இந்த மாரி விஜய் தான் கொலை பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ப்ரெஸ்ல இருந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தான் வந்து வெண்ணிலாவ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போராடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? விஜய் வந்து இது மூலியமா இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வருவாரா? அது மட்டும் இல்லாம காவேரியோட விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனா சொல்லுவாரா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.